குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு இந்த காலையிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை வழி நடத்தட்டும். ஆமென், ஆமென், ஆமென். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தலை குனிந்த இடத்தில் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். யாராலும் அதை தடுக்கவே முடியாது. வீண் குற்றம் சுமத்தி செய்யாததை செய்தான் என்று சொல்லி யோசேப்பை தூக்கி சிறைச்சாலையிலே போட்டார்களாம். தலை குனிந்து போனான். அதுவரை போத்திபாரின் வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்தவன், அங்கும் இங்கும் சுறுசுறுப்பாய் ஓடிக்கொண்டிருந்த இளம் வாலிபன், இப்பொழுது எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு, எல்லாராலும் திட்டப்பட்டு, எல்லாராலும் அவமதிக்கப்பட்டு, காரி உமிழப்பட்டு, எல்லாராலும் அடிக்கப்பட்டு தலை குனிந்து நின்று கொண்டிருக்கிறான் சிறைச்சாலையிலே. செய்யாத ஒரு குற்றத்திற்காக ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்யாத தவறுகளுக்காக, நீங்கள் செய்யாத பேசாத காரியத்திற்காக வீண் பழி சுமத்தப்பட்டு, வீண் குற்றம் சுமத்தப்பட்டு நீங்கள் தலை குனிந்து எதிர்த்து பேச முடியாமல், அவர்கள் உயர் அதிகாரிகள், அவங்கள்ட்ட நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அவங்க என்னை பேச விடவே இல்லையே, என் நீதியை எடுத்து சொல்லுவதற்கு அவங்க பெர்மிஷனே தர மாட்டேங்கிறாங்க, வாயமோடு எல்லாம் எனக்கு தெரியும் என்று ஒரே வார்த்தையில் அதட்டுகிறார்களே, நான் எப்படி என்னுடைய நீதியை எடுத்து சொல்ல முடியும் என்று யோசேப்பு அன்னைக்கு நின்றதை போல இன்றைக்கு கண்ணீரோடு கூட நீங்கள் தலை குனிந்து நிற்கலாம். தேவ பிள்ளைகளே, இதை கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். எப்படி அவர் சும்மா விடுவார்? யாராவது என் பிள்ளையை எல்லாருக்கும் முன்பாய் அவமானப்படுத்துவதை நான் அந்த கூட்டத்தில் நின்று எப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன்? ஒருபோதும் முடியாது. அல்லது என் தகப்பனை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அந்த கூட்டத்தை நான் எப்படி கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன்? ஒரு நாளும் முடியாது. பொங்கி எழுந்து விடுவோம் அல்லவா? அதே தான் ஆண்டவர். அப்படித்தான் உங்களுக்காக உயிரையே கொடுக்கும்படி பொங்கி எழுந்த ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் நரகத்தில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக பொங்கி எழுந்து வந்து தன் ஜீவனை கொடுத்து உங்களை ரட்சித்த ஆண்டவர் எப்படி இந்த அற்ப மனிதரிடத்தில் உங்களை விட்டு கொடுப்பார்? ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். அந்த இடத்தில் உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்கள் வெட்கப்பட்டதை போல தெரியும், நீங்கள் தலை குனிந்ததை போல தெரியும், ஆனால் உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். யோசேப்பை என் ஆண்டவர் வெட்கப்பட விடவே இல்லை. அந்த இடத்திலிருந்து என் கர்த்தர் தூக்கினார் பாருங்கள். அல்லேலூயா. போத்திபாருக்கு மேலாக அல்ல, அந்த பார்வோனுக்கு தேவனாய் கர்த்தர் உயர்த்தினாராம். பார்வோனுக்கு அருகிலே சிங்காசனத்தை போட்டு உட்காரும்படி கர்த்தர் செய்தார். தலை குனிந்த அதே தேசத்தில், தலை குனிய வைத்த அதே மக்கள் நடுவிலே, காரி உமிழ்ந்த அதே மக்கள் நடுவிலே அவர்கள் வந்து இந்த யோசேப்பின் பாதத்திலே விழும்படி என் ஆண்டவர் கனப்படுத்தினாரே, அந்த ஆண்டவர் உங்களையும் உங்கள் வேலை ஸ்தலத்திலே கனப்படுத்துவார். நீங்கள் தலை குனிந்து நடந்த உங்கள் உறவுகள் நடுவிலே கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார். உங்கள் நண்பர்கள் நடுவிலே தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார். சமுதாயத்திலே தலை நிமிர்ந்து நீங்கள் நிற்பீர்கள். காரணம், நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற தெய்வம். ஜெபிப்போமா?
நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக மை துதிக்கிறோம். தலை குனிந்து வாழுகிற மக்கள் அப்பா, இந்த சொசைட்டியில வெளியே வரவே வெட்கப்பட்டு அவமானப்பட்டு ஆண்டவரே பழி சுமத்தப்பட்டு வாழ்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். அந்த வேதனை எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும் ராஜா. உடைந்து போய் நொறுங்கி போய் உடைய பிள்ளைகள் இருப்பார்கள். சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல என்று ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை இந்த கால வேளையில் என் தேவன் துடப்படுத்துவதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் தலை குனிந்த அதே இடத்தில் பிள்ளைகள் தலையை நீர் நிமிர பண்ண போவதற்காய் ஸ்தோத்திரம். யார் தலை குனிய பண்ணினார்களோ அவர்கள் நடுவிலேயே நீர் உயர்த்தி, அதே ஊரில், அதே தெருவில், அதே உறவுகள் நடுவில், அதே அலுவலகத்தில் பிள்ளைகளை சிங்காசனத்தில் அமர வைப்பீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முத்துரை மோதிரமாய் நீர் வைப்பீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. உத்தமனுக்கு கர்த்தர் எப்பொழுதும் துணை. உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு நீதி செய்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிள்ளைகளை ஒருபோதும் நீர் விட்டு கொடுக்கவே மாட்டீர். அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இனிமேலும் விட்டு கொடுப்பதில்லை, அதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய நாமம் அவர்கள் மூலமும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.